ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்க ரிசர்ச் பேப்பரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் பாத்தீங்கன்னா பேப்பர் ட்ரேசர் அகாடமிக் ரிசர்ச் பேப்பர். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். இந்த ஃபுல் வீடியோல நான் இந்த ப்ராஜெக்டோட அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம், ப்ரொபோஸ்ட் சிஸ்டம், நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பேப்பர் ட்ரேசர் அண்ட் தென் சிஸ்டமோட ஃப்ளோ சார்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ரோட் மேப், இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கமிங் டு த அப்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு பேப்பர் ட்ரேசர். இது ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிறையவே அகாடமிக் ரிசர்ச் பேப்பர்ஸ் யூஸ் பண்றோம். சோ அதை ரீயூஸ் பண்றதுக்கும் சரி, இன்னொன்னு சைட்டேஷன் பேட்டர்ன்ஸை வியூ பண்ணி பாக்குறதுக்காகவும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் டேட்டா பேஸை மேனேஜ் பண்ணும். அதாவது நீங்க என்னென்ன பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்றீங்களோ அந்த எல்லா பேப்பர்ஸுக்கும் சைட்டேஷன் நெட்வொர்க்ஸும் சரி, அண்ட் தென் அந்த ரிசர்ச்சோட இம்பாக்ட், அதோட ஃபுல் நாலேஜ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எண்ட் டு எண்ட் எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ்மே தருது. அதாவது நீங்க பேப்பர்ஸ் இம்போர்ட்மே பண்ணிக்கலாம். வேரியஸ் ஃபார்மேட்ஸ்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆதரோட நெட்வொர்க்கையும் நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சைட்டேஷன் ரிலேஷன்ஷிப்ஸையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு திங் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க பப்ளிஷர்ஸையுமே ஈஸியா மானிட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏதாவது டிடெக்ஷன்ஸ் அக்யூர் ஆச்சுனாலும் ஈஸியான வேலை ஹேண்டில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் நான் எதுல பில்ட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, பைத்தான் வித் ஃபிளாஸ்க் ஃப்ரேம்வொர்க் அண்ட் தென் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். இதனால உங்களுக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஈஸியாவே உங்களுக்கு இருக்கும். சோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட். அண்ட் தென் செகண்ட் திங் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஸோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு ரிசர்ச் பேப்பரை அப்லோட் பண்ற ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்க மேனுவலா என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். அதே இது ப்ரொபோஸ்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு வித் சைட்டேஷன் ரிலேஷன்ஷிப்போட நம்மளுக்கு காட்டும். கிராஃப்மே நம்மளுக்கு இருக்கும். சோ இதுல நீங்க பேப்பர்ஸ் இம்போர்ட்மே பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி மேனுவலா என்ட்ரி பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க ஈஸியா உங்களோட பேப்பர்ஸோட ஃபார்மேட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்றதுமே எல்லா ஃபார்மேட்லயும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனா இருக்கிறதுனால நீங்க ஈஸியா ஹேண்டிலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி டிப்ளாய்மெண்ட் பண்றதுக்குமே உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் தென் இதோட கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம எல்லா டேட்டாஸையும் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்ப நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுனாலும் அந்த ரிசர்ச் பேப்பரோட டீடைல் இன்ஃபர்மேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் அதோட அப்ஸ்ட்ராக்ட், தென் கீவேர்ட்ஸ் அண்ட் தென் பப்ளிகேஷன் டீடைல்ஸ், இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸையும் நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா சைட்டேஷன் ரிலேஷன்ஷிப் மேப்பிங். அதாவது நீங்க விஷுவலைஸா அந்த பேப்பர்ஸ் நம்ம எதுல இருந்து ஹேண்டில் பண்ணிருக்கோம், எந்த வெப்சைட்ஸ்ல இருந்து எந்த பேப்பர்ஸ்ல இருந்து நம்ம டேட்டாஸ் எடுத்திருக்கோம், சோ எதை பேஸ் பண்ணி நம்ம அந்த பேப்பர்ஸை டெவலப் பண்ணிருக்கோம் முதற்கொண்டு நீங்க வியூ பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு டேட்டா விஷுவலைசேஷன். டேட்டா விஷுவலைசேஷன் மீன்ஸ் உங்களுக்கு சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் உங்களுக்கு விஷுவலைஸ்டு பேட்டர்ன்ஸ்ல அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஆத்தர் நெட்வொர்க்ஸ்மே ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆத்தர் ட்ராக்கிங். தட் மீன்ஸ் இப்போ யார் இந்த பேப்பரை போஸ்ட் பண்றாங்களோ அவங்களோட எல்லா டீடைல்ஸையுமே நீங்க ஈஸியா ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எல்லா ரெக்கார்ட்ஸ்மே உங்களுக்கு ஈஸியான ஃபார்மேட்ல திரும்ப யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிளெக்சிபிள் டேட்டா இம்போர்ட். தட் மீன்ஸ் நீங்க பேப்பர்ஸை எந்த ஃபார்மேட்லனாலும் ஈஸியான வேலை இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்மே நீங்க பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா பேஸ்மே டைரக்டா ஏபிஐ இன்டகிரேஷன் சப்போர்ட்மே உங்களுக்கு இதுல ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த ரிப்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அதோட டீடைல்டு பேட்டர்ன்ஸை நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இயர் பை இயர் உங்களோட சைட்டேஷன் அனலைசிஸ்லயும் நீங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ஈஸியான வேலை நீங்க டேட்டாபேஸ் இன்டகிரேஷனுமே நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல ஹேண்டில் பண்ணிருக்கோம். இதான் இது இந்த ப்ராஜெக்டோட ஓவரால் கீ ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் கமிங் டு த ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் லேயர்ல வெப் பேஸ்ட் டேஷ்போர்ட் சிஸ்டம் இருக்குது, பேப்பர் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்.
இது அப்ளிகேஷன் லாஜிக் லேயர். தட் மீன்ஸ் நம்ம எந்த லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணிருக்கோம். சோ இதனால நம்மளுக்கு வந்து அதோட அனலைசிஸ், பேப்பர் ப்ராசஸிங், டேட்டா இம்போர்ட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி டேட்டா ஸ்டோரேஜ் லேயருமே நம்மளுக்கு ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் இன்டகிரேஷன் லேயருமே நம்மளுக்கு இருக்குது. அகாடமிக் ஏபிஐ, சைட்டேஷன் சர்வீசஸ் இந்த மாதிரி எல்லா லேயர்ஸுமே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. அண்ட் தென் கம்மிங் டு த ஃப்ளோ சார்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே நம்மளோட வெப் அப்ளிகேஷன் வரும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து புது பேப்பர் ஏதாவது ஆட் பண்ணணும், அதாவது புது லைப்ரரி ரெக்கார்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னாலும் நீங்க ஜஸ்ட் ஆட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஜஸ்ட் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். எதர் நீங்க மேனுவல் பேப்பர் என்ட்ரியா கூட பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா இம்போர்ட் பண்ணணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து நம்மளோட பேப்பர் டேட்டா வந்து எல்லாம் ப்ராசஸ் ஆகி அது டேட்டா பேஸ்ல ஸ்டோர் ஆகிரும். அதே மாதிரி நம்மளோட சைட்டேஷன் நெட்வொர்க்கையும் இன்பில்டா வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துரும். அதை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம எப்பனாலும் நம்மளோட அனலைசிஸையும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதான் வந்து நம்மளோட ஓவரால் ப்ராசஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். வந்து நம்மளுக்கு இதுல சைட்டேஷன் அனலைசிஸ் ப்ராசஸ்மே அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல ஈஸியான வேலை, நீங்க அது எந்த பேப்பர்ல இருந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி நம்மளோட ரிசர்ச் பேப்பரை வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அதை கொண்டு எல்லாமே நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்னமே ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா அகாடமிக் ஏபிஐ இன்டகிரேஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம மல்டி யூசர் சப்போர்ட்மே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல நம்ம அப்லோட் பண்ணணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அட்வான்ஸா பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்ப நம்ம வந்து ப்ராஜெக்டுக்குள்ள டெமோக்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட அவுட் சர்ஃபேஸ். இதான் வந்து நம்மளோட ஹோம் பேஜ். நம்மளோட ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எவ்வளவு பேப்பர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம், அண்ட் தென் அதோட சைட்டேஷன் என்ன, நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் சைட்டேஷன் பெர் பேப்பர், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வியூ பண்ணி காட்டியிருப்பாங்க. இதுல நீங்க வந்து நாவர்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹோம் ஆப்ஷன்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் பேப்பர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அண்ட் தென் சர்ச் பண்ணணும்னா சர்ச் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணணும்னா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பார்க்கணும்னா பண்ணிக்கலாம், அண்ட் தென் இம்போர்ட் பண்ணணும், அதாவது ஏதாவது ஒரு பேப்பர்ஸ் வந்து நீங்க ஆல்ரெடி வச்சிருக்கீங்க, நான் ஜஸ்ட் இம்போர்ட் பண்றேன் அப்படின்னாலும் நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்டோட டாக்குமெண்டேஷனோட இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. இதுல நான் இப்ப ஜஸ்ட் இதுல கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண எல்லா பேப்பர்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். எந்த டேட்ல நம்ம ஆட் பண்ணோம் முத கொண்டு நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோம்னா கூட போதும், அந்த பேப்பர்ஸோட டீடைல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து அவங்களோட ஆத்தர்ஸ் யார் யாரு, அண்ட் தென் ஜேர்னல் பேஜஸ் வந்து எவ்வளவு பேஜஸ், அண்ட் தென் சைட்டேஷன் மேட்ரிக்ஸ் வந்து என்ன, ஸோ கீவேர்ட்ஸ் வந்து என்ன கீவேர்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஓவரால் அப்டிராக்ட், நெக்ஸ்ட் ஒரிஜினல் பேப்பர் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும்னாலும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அண்ட் தென் இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட், அதாவது தட் மீன்ஸ் இந்த ரிசர்ச் பேப்பர் வந்து எங்க இருந்து எடுத்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் சைட்டேஷன் ஆட் பண்ணோம்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பேப்பர்ஸுமே வந்து உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எல்லா டீடைல்ஸுமே வந்து அவைலபிள் இருக்கும். இது நீங்க வந்து சைட்டேஷன் பத்தி தெரியணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் உங்களோட டாபிக்ஸ்க்கு ஏத்தாப்புல அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இது வந்து இந்த ப்ராஜெக்ட் தட் மீன்ஸ் இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு 4 சைட்டேஷன் மெட்ரிக்ஸ் வந்து 4 இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எடுத்துட்டு வந்து தந்துடும். இதே மாதிரி இப்ப நீங்க புதுசா ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்க ஜஸ்ட் மேனுவலா என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். இப்ப நான் ஜஸ்ட் சிம்பிள் இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்க உங்களோட பேப்பர்ஸ்லயும் வந்து பண்ணிக்கலாம். சேவ் ஆயிரும். இதே மாதிரி உங்களோட சைட்டேஷன் மேட்ரிக்ஸ்மே வந்து வியூ பண்ணி காட்டிடும். ஸோ நீங்க கீவேர்ட்ஸ் என்னென்ன கீவேர்ட்ஸ் கொடுத்தீங்களோ அந்த கீவேர்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டிடும். சப்போஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும், அதாவது சைட்டேஷன் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்க வந்து சைட்டேஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இந்த பேப்பர்ஸ்ல போயிட்டு பாத்தீங்கன்னாலும் நீங்க ஆட் பண்ண எல்லா டீடைல்ஸுமே வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க.
இதே இது நீங்க ஏதாவது ஒரு பேப்பர் சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் சர்ச் ஆப்ஷன்ஸ் மூலியமா நீங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்ப நம்ம மிஷின் லேர்னிங் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கீழே வந்து அந்த பேப்பர் வந்து எனக்கு வியூ பண்ணி காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த பேப்பர்ஸ் அப்லோட் பண்ணிருந்தீங்கனாலும் இதை வந்து உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். அண்ட் தென் உங்களுக்கு வந்து இம்போர்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏதாவது வந்து பேப்பர்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே இது இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுனாலும் ஓகே, எந்த ஃபார்மேட்னாலும் நீங்க ஜஸ்ட் உங்களோட டாக்குமெண்டேஷன் கேட்டாப்ல நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கிறதுனால, இந்த வெப்சைட் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா எல்லா பேப்பருமே வந்து ஈஸியா வந்து நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது. எந்த பேப்பர்ஸுமே நம்ம வந்து மேனுவலா என்ட்ரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சோ நம்ம வந்து பண்ற எல்லா ரிசர்ச் பேப்பரையும் நம்ம மேனுவலா இது ப்ரீ என்ட்ரியா இருக்கிறதுனால நீங்க எப்பனாலும் வந்து யூஸ் பண்ணி பாத்துக்கலாம். சோ வெளில உள்ளவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெப்சைட் மூலியமா நீங்க ஈஸியா வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சாய்ஸா வந்து இருக்கும். இதான் வந்து ஓவரால் டெமோ ஆஃப் த ப்ராஜெக்ட். இதே இது இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதான் வந்து என்னோட கிட்டப் ரெபாசிட்டரி. சோ இதுல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் சோர்ஸ் கோட் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.